ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த நாள் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த நாளில் நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியா உலகத்தில் அநேக நண்பர்கள் நமக்கு பிறந்த நாள் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அந்த நாளில் மிகவும் ஆர்வமாக நாமும் எல்லோருக்கும் நன்றியெல்லாம் சொல்லுகிறோம். எனக்கு கூட 2 நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய 57வது பிறந்த நாள் வந்தது. கடவுளுக்கும் இன்னும் என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் நானும் கூட நன்றியை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த உலகத்தில் மனிதன் பிறப்பது எப்படி? இதை குறித்து பேசலாம் நலமாயிருக்கும் என்று சொல்லி நான் எண்ணியிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் ஒரு செய்தியை சொன்னார். இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர்கள், நான் பரமாத்மாவினால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன், பயாலாஜிக்கலாக நான் பிறக்கவில்லை, ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதற்காக கடவுள் தான் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னதாக அவர் என்னிடத்தில் சொல்லியிருந்தார். நானும் அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தேன். ஆனாலும் பிரதம மந்திரி அவர்கள் ஆர்வத்தின் மிகுதியினால் அல்லது கடவுள் மீது இருக்கக்கூடிய பற்றினால் அவர் அந்த மாதிரியாக சொல்லி இருக்கிறார். உண்மையாலுமே இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவருமே பாவம் என்ற ஒரு செயல் மூலமாக தான் பிறக்கிறார்கள். அப்போது பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் கடவுளுடைய எதிரியினுடைய ஒரு செயல் அல்லது இறைவனுக்கு எதிரான ஒரு செயல். அதற்கு பேர் தான் பாவம் என்று சொல்லுவது. இறைவனுடைய எதிரி நம்ம சைத்தான் அப்படின்னு சொல்லுகிறோம், இல்லை என்றால் பிசாசு என்று சொல்லுகிறோம். ஸோ இந்த சைத்தான் அல்லது பிசாசு இது உலகத்தினுடைய ஆரம்ப நாட்களில் மனிதனை ஏமாற்றி ஒரு முறையை அறிமுகம் செய்து விட்டான். அதுதான் பாவம் என்று சொல்லுகிற ஒரு செயல். ஸோ அந்த பாவத்தின் மூலமாக தான் இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் பிறக்கிறோம். அதனால தான் அதை பயாலாஜிக்கலாக நம்ம பிறக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அதாவது ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் என்ற ஒரு பந்தத்தில் அவர்கள் பால் உறவிலே ஈடுபட்டு அதனால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறக்கிற குழந்தைகளுக்கு பேர் தான் பயாலாஜிக்கல் முறை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி தான் உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் பிறந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு நபரை தவிர அவர் இயேசு கிறிஸ்துவானவர் என்று சொல்லி சொல்ல முடியும், அதை நிரூபிக்கவும் முடியும். அதனால் அவரை தவிர மற்றவர்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் இறைவனுக்கு எதிரான செயலாகிய பாவம், பாலுறவு என்ற ஒரு செயலினால தான் பிறக்கிறார்கள். ஆக இறைவனுடைய செயலில் பலிகி கர்ப்பம் தரிக்கப்பட்டு குழந்தைகளை பெற்று குடும்பத்தை உண்டாக்க வேண்டும் என்பது தான் இறைவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அந்த திட்டம் இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதற்கு பதிலாக இந்த பாவ செயல்முறை அல்லது பால் உறவு முறை மனிதனுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. எப்படின்னு கேட்டால் இந்த மனிதனை ஏமாற்றி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போது நம்ம பிரதம மந்திரி அவர்கள் சொல்லியிருப்பது ஒரு ஆர்வமான ஒரு செய்தி அதில் இருக்குது. என்ன என்று கேட்டால், அவர் கூட பாருங்கள், நான் பரமாத்மனாவினாலே நான் உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி அவர் பரமாத்மாவினால் உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பாரே, ஆனால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? பரலோக ராஜ்யத்தின் பற்றிய செய்திகளை சொல்லி மனிதனை எல்லோரும் பரலோக ராஜ்யத்திற்கு வாங்க என்று சொல்லி அவர் சொல்லியிருக்க வேண்டும். அதை மார்க்கம் சம்பந்தப்பட்ட மக்கள் தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி எதுவும் செய்த மாதிரி தெரியல. இன்றைக்கு அவருக்கு 73 74 வயசு ஆகிறது என்று சொல்கிறார்கள். இவ்வளோ நாளாக அவர் அரசியலில் இருந்துட்டு இப்போ மார்க்கத்தை பற்றி பேசுகிறது அது சரியில்லை, அது தவறான ஒரு செயல். சரி, ஏதோ ஒரு ஆர்வத்தின் மிகுதினால் அவர் பேசுகிறார். ஆனால் இதில் பாருங்கள், சிந்திப்பதற்கு அநேக விஷயங்கள் இருக்கிறது. நான் சொன்னது போல் இந்த பால் உறவு என்பது பிசாசினாலே மனிதனை ஏமாற்றி அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். இதில் தான் இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு அடிமையாக இருக்கிறது. காரணம் என்ன? இந்த பால் உறவில் ஈடுபடும் போது நமக்கு உண்டாகிற இன்பம், அந்த இன்பத்தில் தான்
பிசாசானவன் இந்த உலகத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் இதிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஒரு திட்டம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்திருக்கிறார். அவர் அகிலத்தையும் என்ற சராசரத்தையும் உருவாக்கின தெய்வம். அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்ததன் நோக்கம், அவர் இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு அடுத்தாப்புல பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற உயரிய உன்னத நோக்கத்திற்காக தான் அவர் உலகத்தில் செயல்படுத்தி சென்றிருக்கிறார். சரி, இப்போ நான் சொன்ன இதில் பால் உறவு, இது எப்படி பிசாசானவன் அன்றைக்கும் மனிதனை ஏமாற்றி கொண்டிருக்கிறான், இன்றைக்கு கூட இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட மனிதனை ஏமாற்றி கொண்டிருக்கிறதை நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். நான் சொன்னேன் இல்லையா, கணவன் மனைவி திருமண பந்தத்திலே அவர்கள் பால் உறவில் ஈடுபட்டு கர்ப்பம் தரிக்கப்பட்டு குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். இது எல்லாம் பயாலஜிக்கல் மெத்தட் என்று இன்றைக்கு பிரதம மந்திரி சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமயம் அல்லது மார்க்கம் சம்பந்தப்பட்ட மக்களெல்லாம் இதை என்ன சொல்கிறார்கள், இது தெய்வ செயல் என்று தான் சொல்லுகிறார்கள். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை கடவுள் தான் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லுகிறத நம்ம கேட்டிருக்கிறோம். கடவுள் குழந்தைகளை கொடுப்பாரு, ஆனால் பாவம் செய்யக்கூடிய குழந்தைகளை கடவுள் கொடுக்க மாட்டார். அதனால் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற அனைவருமே பாவிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சரிங்களா? அதனால இன்றைக்கு உலகத்தில் பிசாசு இன்றைக்கு எப்படி ஏமாற்றி வருகிறான் என்று சொன்னால், சமயம் அல்லது சமயம் சார்ந்த இன்றைக்கு மக்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், திருமணம் என்பது ஒரு தெய்வீக செயல், அதில் கணவன் மனைவியும் பால் உறவில் ஈடுபடுவது பாவம் அல்ல என்று இன்றைக்கு எல்லா மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்லுகிறார்கள். அதுதான் ஏமாற்று வேலை என்று நான் சொல்லுகிறேன். பிசாசானவன் இந்த உலகத்தில் எல்லோரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறேன். அப்போ பாருங்க, இந்த பால் உறவு ஏன் அது இறைவனுடைய செயல் அல்ல, அதற்கு மாறாக பாவ செயல் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? பால் உறவு என்பது ஒரு வெட்கக்கேடான செயல் என்று ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அப்போ உலகத்தில் ஒரு முறை இன்றைக்கு இருக்கு. அப்போ உலகத்தினுடைய முறை என்ன? திருமணம் என்ற ஒரு மந்தத்தில் ஆணும் பெண்ணும் பால் உறவில் ஈடுபட்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்வது தான் சரியானது, அது ஒழுக்கமானது என்று இந்த உலகத்தில் ஒரு நெறிமுறைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய நெறிமுறைகளுக்கும் கடவுளுக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடவுளுடைய வழியில பலிகி பெறுவது என்பது மனிதனுக்கு தெரியாமலே போய்விட்டது. அதனால இந்த உலகத்தினுடைய முறையில மனிதன் பலிகி பெருகி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அதை என்ன சொல்லுகிறான், கடவுளுடைய முறை என்று தவறாக சொல்லி கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற சமயம் சம்பந்தப்பட்ட அல்லது மார்க்கம் சம்பந்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டுக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இந்த உலக சமுதாயமும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியமான செய்தி. அப்போ இந்த பால் உறவினால நாம் பிறந்திருக்கிறோம், பயாலஜிக்கலாக நாம் பிறந்திருக்கிறோம், அது இறைவனுக்கு எதிரான செயலினாலே நம்ம பிறந்திருக்கிறோம். அதனால நாம் மீண்டுமாக பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் தான் மறுபிறப்பு என்று நம்ம சொல்லுகிறோம். மறுபடியும் பிறக்குதல், born again என்று சொல்லுவார்கள், ரீபார்ன் என்று சொல்லுவார்கள், அல்லது ரீஜெனரேஷன் என்று கூட சொல்லுவார்கள். அப்போ மறுபடியும் பிறக்கிறது என்றால் எப்படி நாம் மறுபடியும் பிறக்க முடியும்? அது இந்த உலக ஜீவியத்தில் இந்த உலகத்தில் சாத்தியமானது தானா என்று நாம் சிந்திப்பது நலமாக இருக்கும். அப்போ மறுபடியும் பிறக்கிறது என்றால் என்ன, அது எப்படி சாத்தியமாகுது என்று நம்ம கவனமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உலகத்தில் மனிதர்கள் அனைவருமே பாவ செயலினாலே பிறந்திருக்கிறார்கள். இந்த பாவ செயல் இறைவனுடைய எதிரி பிசாசானவன் இந்த மனிதனுக்கு கட்டாயப்படுத்தி மனிதனுடைய ஜீவியத்தில் அதை புகுத்தி விட்டான், அல்லது மனிதனுக்கு அதை அறிமுகம் செய்து விட்டான். அதனால் அதில் எல்லோருமே அடிமையாகி இருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், இந்த மனிதனுடைய சரீரத்திற்குள்ளாக கண்ணுக்கு தெரியாத அல்லது கண்ணினாலே பார்க்க முடியாத சில 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 சிலவைகள் இருக்கிறது. அதான் நாம் என்ன சொல்லுகிறோம், அதாவது மனசு என்று சொல்லுகிறோம், மைண்டு, அல்லது இன்னொன்று என்ன சொல்லுகிறோம், ஆவி என்று சொல்லுகிறோம், அல்லது ஆத்மா என்று சொல்லுகிறோம், ஸ்பிரிட் ஆர் சோல் என்று நம்ம சொல்லுகிறோம்.
இன்னொன்று கான்சியஸ் என்று சொல்லுகிறோம். இன்னொன்று வந்துட்டு இந்த பிரத்து, நாசியின் சுவாசத்தில் ஓடுகிற பிரத்து. இதையெல்லாம் நாம் பெற்றோர்களிடத்துல நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பெற்றோர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள், இப்படி ஆரம்பத்திலிருந்து இப்படி இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த முக்கியமான சில ஃபேக்டர்ஸ், இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆவி, ஆத்மா, மனசு, பிரத்து, இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நாம் முன்னோர்களிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது எதன் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? இந்த பால் உறவின் மூலமாக தான் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த கண்ணுக்கு தெரியாத ஆவி, ஆத்துமா, இவைகளெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இதெல்லாம் இறைவனுடைய எதிராளியாகிய பிசாசுகிட்டிருந்து வந்திருக்கிற செயல்கள். அதனால தான் பாருங்க, மனுஷன் பலவிதமான பாவ செயல்களில், நாசகரமான செயல்களில், அக்கிரமமான செயல்களெல்லாம் மனிதன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் இல்லையா? ஸோ அதனால் இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறது? இறைவனுடைய எதிரியான பிசாசுகளிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அதுதான் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. இதை தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம சில நல்ல ஒழிக்க நெறிமுறைகளெல்லாம் நம்ம செய்கிறதுனால நம்ம நல்லவர்கள் என்று சொல்லி நம்ம நாம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இதுதாங்க பிசாசு இன்றைக்கு எல்லோரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஸோ நமக்கு கிட்ட இருக்கிற இந்த ஆவி, ஆத்துமா, பின்ன கான்சியஸ்னஸ், இந்த பிரத்து, இது எல்லாமே யார்கிட்ட இருந்து வந்திருக்குது? இறைவன்கிட்ட இருந்து வந்தது கிடையாது, கடவுள்கிட்ட இருந்து வந்தது கிடையாது. கடவுளுடைய எதிரியாகிய பிசாசுகிட்ட இருந்து வந்திருக்கிற செயல்கள். இதில் ஒவ்வொருத்தர் இந்த நன்னெறி முறைகள், இந்த மோரலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதோடைய லெவல் ஆஃப் மோரலிட்டி வந்து நமக்கு வந்து ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது, ஒருத்தருக்கு கம்மியாக இருக்குது. இந்த ரேஷியோவெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் ஒரு முறை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை இறைவனுடைய முறைன்னு சொல்லி நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இல்லது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. இதை தெரியாமல் இருக்க செய்வது தான் யாருடைய வேலை? இன்றைக்கும் இது இறைவனுடைய எதிரியாகிய பிசாசனுடைய வேலை. அதனால் இந்த உலகத்தினுடைய முறைகள் வந்து பிசாசு கிட்டிருந்து நமக்கு வந்திருக்கிறது. ஸோ இதை என்ன பண்ண வேண்டும்? என்னுடைய சரீரத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். அதாவது வெளியில் கொண்டு வர வேண்டும். எப்படி ஒரு மனிதன் மரித்து போகும் பொழுது அவங்களுடைய சரீரத்திலிருந்து ஆவி வெளியே செல்லுகிறது. அப்போது ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து ஆவி அல்லது ஆத்துமா அல்லது மனசு, மைண்டு, இது சரீரத்தை விட்டு வெளியே செல்லுகிறது தான் நம்ம மரணம் என்று சொல்லுகிறோம். அதற்கப்புறம் நம்முடைய சரீரம் நம்ம எரித்து விடுகிறோம், இல்லைன்னா மண்ணில் போட்டு புதைத்து விடுகிறோம். ரொம்ப அழுகி அது ரொம்ப நாசமாகி விடுகிறது இல்லையா? ஆக இந்த ஒரு சூழ்நிலையில தான் மறுபடியும் பிறக்கிறது என்பது சாத்தியமாக முடியும். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஆவி, இந்த ஆத்மா அல்லது இந்த மனசு அல்லது இந்த கான்சியஸ்னஸ், நம்முடைய மூச்சு, இந்த சுவாசம், இதை வந்து எடுத்து போட வேண்டும். காரணம் என்ன? இது வந்து சாவுக்கு ஏதுவான ஒரு என்டிட்டிஸ். அதாவது இதெல்லாம் மோர்டல் என்டிட்டிஸ். இதை வந்து நம்மளுடைய சரீரத்திலிருந்து வெளியில் எடுத்து போட வேண்டும். அப்போ எடுத்து போட்டுட்டு அதற்கு பதிலாக இறைவனுடைய ஆவி, இறைவனுடைய மனசு அல்லது இறைவனுடைய கான்சியஸ்னஸ் அல்லது இறைவனுடைய சுவாசம் மீண்டுமாக நம்மளுடைய சரீரத்தில் பொருத்தி விட வேண்டும். அதுதான் மறுபடியும் பிறக்கிறது அல்லது மறுபிறவி எடுக்கிறது அல்லது அதாவது ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கிறது என்பதெல்லாம் இதுதான். அப்போ பாருங்க, மனிதனுக்கு அப்பா அம்மாக்கள் மூலமாக, நம்ம தாத்தா பாட்டி, நம்முடைய மூதாதையர்கள் மூலமாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆவி, ஆத்துமா, மனசு, இதையெல்லாம் வெளியில் எடுத்து போட்டுட்டு அதற்கு பதிலாக இறைவனுடைய ஆவி, ஆத்துமா அல்லது இறைவனுடைய மனசு, இறைவனுடைய சுவாசத்தை மீண்டுமாக நம்முடைய சரீரத்தில் பொருத்தி விட வேண்டும். அதற்கு பேர் தான் மறுபடியும் பிறக்கிறது என்று சொல்லுவது. இது எப்படி சாத்தியமாகும்? இது உலகத்தில் எங்காவது நடந்திருக்கிறதா என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பதாக தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதாவது மறுபடியும் பிறக்கிறது, மறுபிறவி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து நடந்திருக்கிறது. அதுவும் எந்த ஒரு மார்க்கத்தில் தான் நடந்திருக்குது? யூதேயா கிறிஸ்தவ மார்க்கத்தில் மட்டும்தான் இது நடந்திருக்கிறது. அதுவும் 2000 வருடங்களுக்கு முன்பதாக. அதாவது இன்றைக்கு ரொம்ப சரியாக சொல்லப்போனால் 1991 வருடத்திற்கு
முன்பதாக தான் இந்த மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு செயல் என்பது சாத்தியமாகி இருக்கிறது. ஆனால் மறுபடியும் பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி நிரூபித்து காண்பிக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் அவர்களுக்கு 1ஆம் நூற்றாண்டில் இல்லை. அதனால் அவர்கள் யாருமே நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து காண்பிக்கவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் அதாவது 21ஆம் நூற்றாண்டில் மறுபடியும் பிறந்தவர்கள் அவர்கள் நிரூபித்து காண்பிக்க முடியும். ஏனென்று கேட்டால் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு இன்னொரு மரணம் கிடையவே கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால் அவர்கள் மரணத்தை விட்டு நீங்கி அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக வந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் நித்திய வாழ்க்கைக்குள்ளாக வந்த பொழுது அதற்கப்புறமாக அந்த மனிதனை ஒரு எந்த சக்தியாலும் அழித்து விட முடியாது. சரீரத்தையும் அழிக்க முடியாது, அவரை அழிக்கவே முடியாது. அப்படி ஒரு நபர் தான் இயேசு கிறிஸ்துவானவர். 1ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்து அவர் இந்த உலகத்தில் இதை ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்து அவன் இதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக வைத்து விட்டு சென்றிருக்கிறார். ஒரு 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 எக்ஸாம்பிளாக அவர் வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் பாருங்கள், மறுபடியும் பிறந்தவனுக்கு என்ன கிடையாது? மரணமே கிடையாது. அவனுடைய சரீரமும் மரணம் அடைய முடியாது, அவருடைய ஆவியும் மரணம் அடையாது, அவருடைய ஆத்மாவும் மரணம் அடைய முடியாது, அவருடைய சுவாசமும் என்னாகாது? மரணம் அடைய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான மனிதனாலே நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயம்தான் மறுபிறவி அல்லது மறுபிறப்பு அல்லது மீண்டும் பிறப்பது என்று சொல்லக்கூடிய செயல்கள். இதெல்லாம் இன்றைக்கும் யூதேய கிறிஸ்தவ மார்க்கத்தில் மட்டும்தான் இது சாத்தியமாகும். வேற எந்த ஒரு மார்க்கத்திலையும் இது சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒருவேளை மற்ற மதங்களிலையும் இது சாத்தியமாகுது என்று சொன்னால் இதை பற்றி நான் பேசுவதைப் போல மற்ற மார்க்கத்தில் இருந்தவர்களும் பேச வேண்டும், சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் இன்றைக்கு எது மிக சக்தியாக இருக்கிறது? மரணம். துப்பாக்கி எடுக்கிறான், ஷூட் பண்ணிடுறான், செத்து போயிடுறாங்க. இன்றைக்கு இதுதான் உலகத்தில் அதிக சக்தி படைத்த ஒரு செயலாக இருக்கிறது. இந்த செயலை விட அதிகமானது தான் மறுபடியும் பிறப்பது என்பது. காரணம், இது போன்ற செயல்கள் மறுபடியும் பிறந்தவனை என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. ஆக மறுபடியும் பிறந்தவனுக்கு மரணமே இல்லை என்று வரும்பொழுது நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டு உலகத்தில் இதை நிரூபித்து காண்பித்து விட முடியும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயம்தான் மறுபிறப்பு, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது. அதனால் நண்பர்களே, நாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறோம். அன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் சிந்திப்பது அது நலமாக இருக்கும். ஏதோ பிறந்து விட்டோம், ஏதோ வளர்ந்து விட்டோம், ஏதோ இந்த உலகத்தில் நல்லா சம்பாதிக்கிறோம், ஏதோ கல்யாணம் செய்கிறோம், குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம், அப்படியே வயசாகி ரிட்டையர்மெண்ட் ஆகி நம்ம மறித்து விடுகிறோம். இதுதான் உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற செயலாக இருக்கிறது. இதற்கு எதிரான ஒரு செயல்தான் மறுபடியும் பிறக்கிறது. அப்போ மறுபடியும் பிறந்த நபர்னால் என்ன பண்ண முடியும்? இறைவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு திட்டம்தான் இந்த மறுபிறப்பு என்பது. ஸோ இதை பற்றி சிந்தித்து பார்ப்பது நலமாக இருக்கும். எனவே நண்பர்களே, இதை பற்றி தான் உங்களோடு கூட நான் இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இதை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்த்து இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நிலைமைக்கு இந்த உலகம் தேவையா என்று சொல்லி சிந்தனை செய்து பாருங்கள். இறைவனுடைய அரசாங்கம் வர இருக்கிறது. அது ரொம்ப சீக்கிரமாக வர இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வர இருக்கிறது. அதனை தொடர்ந்து இறைவன் இயேசு கிறிஸ்துவான அந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கிறார். இதை செயல்முறையில் நிறைவேற்ற வேண்டுவது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது. என்னுடைய பெயர் பீட்டர், வில்லியம் ஜி பீட்டர் என்பது. இதை கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது காமெண்ட் இருந்தால் கொடுங்க. நான் இப்போ யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.